வணக்கம். அன்பழகன், தலைவர், அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம். நம்ம இந்த விழாக்காலம் வந்தாவே நமக்கு ஆம்னி பேருந்துகளை பற்றி செய்திகள் தான். ஏன்னா கட்டணம் அதிகபட்ச கட்டணம் இருக்காது. இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை 365 நாட்களில் 335 நாட்களில் நம்ம அரசு பேருந்தோட கட்டணம் குறைவாக தான் இயக்குறோம். அதாவது சென்னை டு மதுரை எடுத்துக்கணும்னா ஒரு அரசு பேருந்துகளில் ஏசி ஸ்லீப்பர் கட்டணம் கிட்டத்தட்ட 970 ரூபா. நீங்கள் ஆம்னி பேருந்தில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 550, 700 அது மாதிரி குறைவாக ஓட்டிட்டோம். இந்த விழா காலங்களில் 365 நாட்களில் 35 நாட்களில் இந்த விழா காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டணம் அதிகமாக இருக்குன்னு ஒரு புகார் இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நாங்கள் சாதாரண நாட்களில் ரொம்ப விலை குறைவாக ஓட்டுறோம். விழா காலங்களில் நாங்கள் சங்க நிர்ணயித்த கட்டணத்தை ஓட்டும் போது பயணிகளுக்கு அதிக கட்டணமாக தெரியுது. ஏன்னா இப்போ நீங்கள் சாதாரண நாட்களில் 700 ஓட்டுறோம் மதுரைக்கு. இதே நம்ம விழா காலங்களில் 2500 வரை ஓட்டுறோம். நம்ம விழா காலம் பார்த்தீங்கன்னா மதுரை கட்டணம் பார்த்தீங்கன்னா 2500. நாங்கள் சங்க நிர்ணயித்திருக்க அதிகபட்ச கட்டணமே 2023 நம்ம அரசு ஒப்புதலோட நிர்ணயிச்சிருக்க கட்டணம் சாதாரண ஏசி பேருந்துக்கு 2500 இதே மாதிரி கோயம்புத்தூரை பொறுத்தவரை 2600, திருநெல்வேலிக்கு 2800, திருச்சிக்கு 1700. இது மாதிரி கட்டணம் தான் அதிகபட்சம் கட்டணம் நாங்கள் சங்கம் நிர்ணயித்திருக்கோம். ஆம்னி பேருந்தில் கட்டணம் அரசு நிர்ணயிக்கலை, சங்கங்க தான் நிர்ணயிச்சிருக்கேன். இது என்ன கான்ட்ராக்ட் கேரேஜ் பெர்மிட் இருக்கிறதுனால இதனால் இந்த புகார் சாதாரண நாட்களில் குறைவாக ஓட்டுறதுனால விழா காலங்களில் நாங்கள் அதிகபட்ச கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த அதிக கட்டணங்கிற புகார் வருது. இது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருந்துகிட்டு இருக்கு. இதை மீறி ஒரு சில நபர்கள் கூடுதல் போடும்போது நாங்கள் சங்கங்கள் நடவடிக்கை எடுத்து அந்த ஆப்ரேட்டர் பேசி உடனே குறைக்க சொல்கிறோம். அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கட்டண விகிதத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? எப்படி தெரியும்? இருக்கலாம் சார். நீங்கள் அந்த கட்டண நிலையத்தில் போய் பார்க்கணும்னா வெப்சைட், அசோசியேஷன் வெப்சைட்டில் போய் www.aopoa.co.in போய் பார்த்தீங்கன்னா ஆம்னி பேருந்துகளுடைய மொத்த ரூட்டுக்கு அதிகபட்ச கட்டணம் விவரம் வரும். அதில் கம்ப்ளைண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். சங்க கம்ப்ளைண்ட் நம்பரும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இல்லை, பொதுமக்கள் பயணிகள் உங்களை தொடர்பு கொண்டு சொன்னால் இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆப்ரேட்டர்கிட்ட பேச முடியுதா? கண்டிப்பாக நிறைய கம்ப்ளைண்ட். இப்போ காலைல கூட இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. உடனே நாங்கள் அந்த ஆப்ரேட்டரை பேசி சங்க நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக இருந்தால் குறைக்க சொல்கிறோம். இல்லை இப்போ அந்த உண்மையிலே சரியான கட்டணம் இருந்தால் அந்த பயணிகளுக்கு நாங்கள் விளக்கமாக அதை எடுத்து வைக்கிறோம். இப்போ ஆம்னி பேருந்துகளுக்கு டாக்ஸ் விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சின்ன ஓனர்கள்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க சார். டாக்ஸ் எந்த அளவுக்கு சார்? இல்லை, நம்ம இந்தியாவிலே நீங்கள் ஆம்னி பேருந்துகளுக்கு சாலை வரி நம்ம தென் தமிழகத்தில் தான் அதிகம். அதை நாங்கள் இப்போ எந்த அரசு வந்தாலும் நாங்கள் ஒரு வாட்டி அதை கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அரசு இதை கன்சிடர் பண்ணணும். ஆல்ரெடி கிட்டத்தட்ட நீங்கள் நான் சென்னை டு மதுரை ஒரு பேருந்து இயக்குறதுக்கு ஒரு சீட்டுக்கு 1000 ரூபா செலவாகுது. நான் 30 படுக்கை வசதி உள்ள பேருந்துகள் நான் சென்னை டு மதுரை இயக்குறேன்னா 30,000 ரூபா செலவாகுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு சீட்டுக்கு 1000 ரூபா செலவாகுது. ஆனால் நாங்கள் சாதாரண நாட்களில் ரொம்ப குறைவாக நஷ்டத்துக்கு ஓட்டுறோம். விழா காலங்களில் அந்த கட்டணத்தை ஈடு பண்ணுறதுக்காக நாங்கள் சங்க நிர்ணயித்த அதிகபட்ச கட்டணம் ஓட்டி அதை ஈடு பண்ணுறோம். அந்த தொழில் இன்றைக்கி எல்லாமே உலக வர்த்தகம் எல்லாமே கிட்டத்தட்ட ஃபேர் எல்லாம் டைனமிக் ஆகிடுச்சு. ஃப்ளைட்லேருந்து ட்ரெயின்லேருந்து எல்லாமே டைனமிக் மாறிடுச்சு. நாங்களும் மாற வேண்டிய கட்டாயத்தில் அதை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு சீட்டுக்கு 1000 வாங்கையில் அதில் என்னென்ன சார்? டோல், டீசலு, டிரைவரோட பேட்டா, டாக்ஸ், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாங்கிறது 30,000 ரூபா செலவு வருது. டீசலே கிட்டத்தட்ட ஒரு சென்னை டு மதுரை போனால் டீசல் 20,000 ரூபா வந்துடும். டோல்கேட்டு 3000 ரூபா வந்துடும். டிரைவர் பேட்டா ஒரு 3500 ரூபா. அப்புறம் இன்சூரன்ஸு ப்ளஸ் வாகன மெயின்டெனன்ஸு இதெல்லாம் போகும்போது கிட்ட 30,000 ரூபா சாதாரணமாக வந்துடும். ஒரு வாகனம் சென்னை டு மதுரை இயக்கிறதுக்கு 30,000 ரூபா செலவு இருந்தால் தான் இயக்க முடியும். இப்போ இந்த ஆம்னி பேருந்துகள்லாம் இ பஸ்ஸாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குதா சொல்கிறாங்க சார். அது அமைஞ்சா அதனால விலை குறை வருவதுக்கு வாய்ப்புகள்? ஆமாம். இப்போ ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை இப்போ நாங்கள் டீசல் வாகனங்கள் தான் நிறைய இயக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் வாகனங்களை இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண பெரிய பெரிய நிறுவனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிறு நிறுவனங்களாக வர்றதுக்கு ஃபஸ்ட்டு தமிழகத்தில் அதுக்கு நாங்கள் அரசுக்கிட்ட கடந்த 2-3 மாதமாக பேசிகிட்டு இருக்கோம். அங்கங்கே இப்போ நம்ம டீசல் பங்கு மாதிரி அங்கங்கே இவி சார்ஜ் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழகத்தில் இல்லை. அதை நிறைய இடத்துல இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ஜ் போகிறதுக்கான வசதி ஏற்படுத்தணும் தமிழகத்துக்கு அரசு கோரிக்கை வச்சுருக்கோம். நாங்கள் பண்ணுறதுக்கான வசதியெல்லாம் கட்டமைப்பெல்லாம் உட்கட்டமைப்பெல்லாம் பண்ணி கொடுக்க அரசு கோரிக்கை வச்சிடலாம். அது வருங்காலங்களில் பண்ணி கொடுத்துருவான்னு எதிர்பார்க்குறோம். வரும்போது நம்ம பஸ் நிறைய வரும்போது அது நம்ம டீசல் காஸ்ட் இல்லாமல் ஒன்லி எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வரும். ப்ளஸ் டேக்ஸ் எக்ஸம்ஷனும் கொடுத்துருக்காங்க அரசு. அது வரும்போது நம்ம செலவு குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இல்லை சார், இப்போ நீங்கள் இப்போ ஊடகங்கள் இன்றைக்கி செய்தி வந்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, அரசு என்ன பண்ணுவாங்கன்னா உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் லாஸ்ட்டு நம்ம விசேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வழி ஃபுல்லாக
சோதனை பண்ணாங்க. இப்போ ஆம்னி பேருந்துக்கு என்ன கட்டணம் இருக்குது? ஆம்னி பேருந்து கட்டணமே நிர்ணயம் இல்லை. நிர்ணயம்னா எப்படி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க? அது வந்து இப்போ ஊடகங்கள் செய்தி வந்தோடனே அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு பண்ணுறாங்க. அது வந்து அதனால காலதாமதம் தான் ஆகுது. இப்போ நார்மலாக சாதாரண நாட்களில் ஒரு இடத்துக்கு போகிறத விட இந்த விழா காலங்களில் போகும்போது ஏற்கனவே டிராஃபிக் நிறைய இருக்கும். இதில் வழியில் ஃபுல்லாக ஒரு 5-6 டோல்கேட்லேருந்து வாகனத்தை சோதனை பண்ணும்போது வாகனம் வந்து ரொம்ப லேட்டாக தான் போகுது. இதனால் பயணிகள் தான் ரொம்ப இடர்பாடுக்கு இது பண்ணுறாங்க. டிரைவர்கள் வந்து நிறைய இது மாதிரி சோதனை இருக்கும்போது வாகன உழவு ஏற்கனவே டிராஃபிக்கில் போடும்போது அவங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். இது மாதிரி போது நிறைய டிரைவர்கள்லாம் இது மாதிரி நிறைய விபத்துகள் நடக்குது. இது மாதிரி வந்து நாங்கள் அரசுக்கிட்ட என்ன கோரிக்கை வச்சுருக்கோன்னா, வண்டி ஸ்டார்டிங் பிளேஸ் இப்போ சென்னையிலேருந்து இங்கே எத்தனை வாகனம் போகுங்கிறது இன்றைக்கி தெரியும். நம்ம இன்றைக்கி ஆன்லைன் நிறுவனங்களை பார்த்தாவே எத்தனை இங்கேயே முன் சோதனை பண்ணிடுங்க, வழியில் நிறுத்தி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்கிறத நாங்கள் கடந்த கால சோதனை வச்சு அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்கோம்.